கும்பம் பேசிக்கலாக நல்ல நல்ல ஒரு டைப்பு. ரொம்ப ஒரு சாத்விகமாக, ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப அன்பு அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். எல்லாத்துக்குமே அது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த ராகு போய் உட்கார்றதுனால அவனை கெட்ட விஷயமா பண்ணிடுது. ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கிற பையன் திடீர்னு வந்து கட்டிங் விசித்திரமா பண்ணிட்டு வந்தான்னா, அவன் மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த வேலை. இப்போ ராகு இப்படி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹேர் கட்லாம் ஷார்ட்டாக போடணும். லேடிஸுமே ரொம்ப ட்ரிம்மாக இருக்கிறது பெட்டர். ஆனால் என்ன ராகு இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் வேற விதமான ஆசைகள், புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், புது புது விஷயங்கள்லாம் வேணுங்கிற எண்ணம். கும்பம் இன் ஜென்ரல் குட். அவங்க ரொம்ப சாத்விகமான நல்ல ஆட்கள். கடவுள் அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு 10 விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக தானாக மாறும். அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ராகு கன்ஜங்ஷனில் போகிறதுனால தான் இவ்வளோ அளவுக்கு பலம் ப்ராப்ளம்ஸ். அதில் இப்போ 6ஆம் இடத்துக்கு வேற குரு போகிறாரா, தேவையே இல்லாமல் பகை, தேவையே இல்லாத கேஸு, தேவையே இல்லாத பிரச்சனைங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க. மெயினாக ஆஃபீஸில் யாரையுமே வந்து பகைச்சிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஒரு சொச்சமாக ஒரு சின்ன கடனார் வாங்கிக்கலாம். ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரி வெஹிக்கிள் ஏதாவது வாங்கிட்டு அது கடனாக வந்து இஎம்ஐ மாதிரி அதை கட்ட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். குழந்தைகளுடைய படிப்புக்கும் மெடிக்கல் செலவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது.